ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான, டேஸ்டியான, ஹெல்த்தியான, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரேட்டான தேங்காய் பால் இனிப்பு கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். தேங்காய் பால் கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா, கொழுக்கட்டை வந்து ஒட்டி ஒட்டி வரும். அது கூடவே தேங்காய் பால் சேர்க்கும்போது திரிஞ்சு போயிடும். அப்படி எதுவுமே இல்லாமல் பர்ஃபெக்டாக உதிரி உதிரியான ஒரு சூப்பரான கொழுக்கட்டை ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, அரிசி மாவு வந்து நான் எடுத்துக்கிறேன். இடியாப்ப மாவு, புட்டு மாவு இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போது மெஷர்மெண்ட் கரெக்டாக நம்ம அளந்து எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி உலக்கில் அளந்து எடுத்துக்கிறேன். உலக்கில் நான் 2 உலக்கு எடுத்துக்கிறேன். நீங்கள் டம்ளர் அளவு கூட வச்சுக்கோங்க. நான் டம்ளர்லேயே சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் டம்ளர், 200 கிராம் டம்ளருக்கு ஒரு 2 டம்ளர், 400 கிராம் அரிசி மாவு கடாயில் சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா வறுத்துக்கோங்க. நீங்கள் எந்த டம்ளர் எடுத்துக்கிறீங்களோ அதே மெஷர்மெண்ட் கரெக்டாக அளந்து எடுத்துக்கோங்க. நான் 2 டம்ளர் 200 கிராம் டம்ளருக்கு 400 கிராம் அரிசி மாவு எடுத்து வறுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரை முறி தேங்காய் எடுத்துக்கோங்க. கரெக்டான அளவு 2ஆக உடைச்சிட்டு தேங்காயை அரை முறியை மட்டும் எடுத்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க அரிசி மாவை. இப்போ இதை பார்த்திங்கன்னா சுடுதண்ணி இது இப்போ 2 டம்ளர் நம்ம அரிசி மாவு எடுத்துக்கோன்னா அதே 2 டம்ளர் தண்ணி எடுத்து ஒரு ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் 3 உலக்கு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 3 டம்ளர் அளவுக்கு நம்மளுக்கு தேங்காய் பால் வேணும். ஃபஸ்ட்டு 1 டம்ளர் அளவு எடுத்து நம்ம கட்டியான தேங்காய் பால் எடுத்து தனியாக வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த டம்ளருக்கு பார்த்திங்கன்னா 3 டம்ளர் அளவு நம்ம தேங்காய் பால் எடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு டம்ளர் பார்த்திங்கன்னா ஊற்றி எடுத்து ஒரு கெட்டியான தேங்காய் பால், இது தலை தேங்காய் பால்னு சொன்னாங்க அம்மா. ஸோ இந்த பாலை தனியாக எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு 2 டம்ளர் எடுத்து நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுக்க போகிறோம். இந்த பாலில் தான் பார்த்திங்கன்னா நம்ம கொழுக்கட்டை வேக வைக்க போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பால் பார்த்திங்கன்னா கெட்டியான ஃபஸ்ட்டு பால் பார்த்திங்கன்னா நம்ம கடைசியாக தான் ஊற்ற போகிறோம். எப்போ சேர்க்கணுன்றதை நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு 3 டம்ளர் அளவுக்கு நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சிட்டோம். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. ஸோ கொதித்த தண்ணியை பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு கட்டை கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு 2 டம்ளர் அளவுக்கு மாவு எடுத்திருந்தோம். அதே அளவுக்கு பார்த்திங்கன்னா 2 டம்ளரில் 3 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. 2 டம்ளர் அரிசி மாவுக்கு 3 டம்ளர் அளவு தண்ணி சரியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சிலிண்டர் ஷேப்லேயும் ரவுண்ட் ஷேப்லேயும் பார்த்திங்கன்னா நான் உருட்டி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சோன்னு அந்த அரிசி மாவு பிணைஞ்சோம் இல்லையா, அதை கரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு அரை டம்ளர் தண்ணியில் நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது 2வது பால் எடுத்தோம் இல்லையா 2 டம்ளர், அதை பார்த்திங்கன்னா கடாயில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ரொம்ப கொதிச்சிடக்கூடாது. இப்போது 2.5 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை சரியான அளவு எடுத்துக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா இது அளவுகள் எல்லாத்தையுமே நான் சரியாக கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போது இது பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிரும். இப்போ சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 2.5 டம்ளர் சர்க்கரை சேர்த்துக்கணும். எந்த டம்ளருக்கு அரிசி மாவு அளந்தோமோ அதே டம்ளருக்கு 2.5 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை. உங்களுக்கு இனிப்பு சுவை ரொம்ப கூட வேணும்னா நீங்கள் இன்னொரு அரை டம்ளர் சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் பாலும் இந்த 2வது எடுத்தோம் இல்லையா 2 டம்ளர் தேங்காய் பாலும் கொதிச்சிருச்சு. சர்க்கரையும் போட்டு சர்க்கரை கரைஞ்சால் மட்டும் போதும். கரைஞ்சோனையும் பார்த்திங்கன்னா நம்ம கொழுக்கட்டையை உள்ளே சேர்த்துடலாம். இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா கொழுக்கட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. நம்மளுக்கு கொழுக்கட்டை எல்லாமே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வரும். இப்போ கொஞ்சம் போல் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சிட்டு இன்னொரு பிளேட்டில் உள்ளதை சேர்த்துருங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து விட்டுட்டு கரண்டியோட பின்பக்கம் இருக்குது இல்லையா, அதை வச்சு கொஞ்சம் ஓரங்களில் மட்டும் நல்லா கிளறி விடுங்க. ரொம்பவும் குத்தி விட்டிங்கன்னா உடஞ்சிரும். ஸோ லைட்டாக கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சிடணும் இல்லையா ஃபஸ்ட்டு தேங்காய் பால், ஒரு டம்ளர் கட்டியான தேங்காய் பால், அந்த தேங்காய் பாலை இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம அரிசி மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ அதை உள்ளே சேர்த்துருங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து கெட்டிப்பட்டு வரும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த மாதிரி சேர்க்கும் போது பாருங்கள் ஒன்றோட ஒன்று கொழுக்கட்டை ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ 10 நிமிஷம் போல் ஆச்சு, பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டிப்பட்டு சூப்பராக வந்திருக்கு. ஸோ உடனே சர்வ் பண்ணாமல் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா ரெஸ்ட்டு விட்டுருங்க, நல்லா வந்து கெட்டிப்பட்டு வரும். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான டேஸ்டியான ஹெல்தியான தேங்காய் பால் இனிப்பு கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் வெரைட்டியான நிறைய கொழுக்கட்டை ரெசிபிஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் நிறைய ரெசிபி நம்ம சேனல் பேஜில் இருக்குது, போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.